ஸோ க்ரூட் ஆயில் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரியான இந்த மீன் இனம் அப்படிங்கிறது இது பெரும்பாலும் வந்து அண்டார்டிகா மாதிரி கடல் பகுதியில் தான் அது உயிர் வாழுது. இன்ஃபேக்ட் கடல் மட்டத்தோட அடிப்பகுதியில் உயிர் வாழறதுனால ஏன் இது ஸ்பெஷல்னா இந்த வகையான மீன்கள்ல நச்சுத்தன்மை இல்லைன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ க்ரில் எதுக்கெல்லாம் நம்ம எடுக்கலாம் அப்படின்னா பாயிண்ட் நம்பர் 1. ஸோ இதுலேருந்து நான் என்ன பண்ணுவேன்னா வெறும் பாயிண்ட்ஸ் மட்டும் நான் ஹைலைட் பண்ணுவேன். ஏன்னா ரொம்ப டீட்டெயில்டாக போகணுன்னா ஒரு 4-5 மணி நேரம் ஆகும். எனக்கு பிரச்சனை இல்லை. நாளைக்கு மத்தியானம் தான் எனக்கு தர்மபுரி மீட்டிங். அது வரைக்கும் நான் எடுத்துகிட்டே தான் இருப்பேன். எனக்கு அவ்வளோ எனர்ஜி எனக்கு பட் உங்களுக்கு உட்கார முடியுமா அதுதான். ஸோ நான் ஒரு ஒரு ப்ராடக்ட்லையுமே இனிமேல் ஜஸ்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லிட்டு வரேன். அதை மட்டும் நோட் பண்ணிங்கன்னா போதும். பாயிண்ட் நம்பர் 1 மூளை. ஸோ பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு க்ரில் ஆயில் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். 2வது பாயிண்ட் கண். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாமே கண் பார்வைக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயம். 3வது ஹார்ட், இதயம். ஏன்னா இது ஒமேகா வகையை சேர்ந்த நல்ல கொழுப்புகள் இருக்கிறதுனால நம்ம உடம்புல கெட்ட கொழுப்புகள் தங்க விடாது. ஸோ இதயம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வராமல் தடுக்கும். ஸோ இந்த கொழுப்பை கரைக்குது அப்படிங்கிறதுனாலே 4வது பாயிண்ட்னா லிவர். ஸோ கல்லீரல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இருந்துச்சுன்னா அந்த கொழுப்பை கரைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை க்ரில் ஆயில் ரெக்கமெண்ட் பண்ணலாம். அடுத்த பாயிண்ட் ஜாயிண்ட்ஸ், எலும்பு மூட்டு. ஸோ எலும்பு மூட்டில் தேய்மானம் ஏற்படாமல் இருக்கிறதுக்காகவும் க்ரில் ஆயில் ரெக்கமெண்ட் பண்ணலாம். அடுத்த பாயிண்ட் பெண்களுக்கு PMS அப்படின்னு மட்டும் நோட் பண்ணுங்க. PMS இதை பத்தி நான் டீட்டெயிலாக வேற ஒரு ப்ராடக்ட்டை சொல்றேன். இது வந்து சிம்பிளா சொல்லுன்னா பீரியட்ஸ் டைம்ல வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம். ஸோ பெண்கள் அதுக்கு இந்த க்ரில் ஆயில்ங்கிறத ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ க்ரில் ஆயில் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா ஒரு டப்பாவில் வந்து 30 கேப்சூல் இருக்கும். டெய்லி 1 ஆஃப்டர் ஃபுட் எடுத்துக்கலாம். ரைட். இப்போ ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன். நம்மளுடைய இந்த ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, எல்லா ப்ராடக்ட்ஸ்லையுமே ஒரே அளவுங்கிறது இருக்கா. சில ப்ராடக்ட்ல 30 கேப்சூல் இருக்கும், சில ப்ராடக்ட்ல 60 இருக்கும், சில ப்ராடக்ட்ல 90, சிலதுல 100 கூட இருக்கு. இதுல வந்து 30, 60, 90, 100 எப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்கன்னா காரணம் ஒரு மாசத்திற்கான கணக்கு. இத்தனை மில்லிகிராம் நம்ம உடம்புக்கு ஒரு மாசத்திற்கு தேவை அப்படிங்கிறதுனால தான் அந்த கேப்சூல் 30, 60, 90 அப்படின்னு வச்சுட்டாங்க. ஸோ இது ஒரு மாசத்துக்கான கணக்கு அப்படின்னா ஒரு டப்பால எத்தனை கேப்சூல் இருக்கோ ஒரு மாசத்துக்கு அதை டிவைட் பண்ணணும். 30 கேப்சூல் இருந்தா டெய்லி 60 இருந்தா டெய்லி 2, 90 இருந்தா டெய்லி 3. இதான் டோசேஜ் அப்படிங்கிற கணக்கு. இந்த ஃபார்முலா எல்லாரும் ஈஸியா புரியுதா?